இது தினேஷ். ஒரு நாள் என்னோட சித்தி எனக்கு கால் பண்ணி அவசரமா என்னோட ரூம்க்கு வான்னு சொன்னாங்க. அவங்க பேசினதை வச்சு நானும் ஏதோ அவசரமா இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு வேகமா மேலே இருக்கக்கூடிய அவங்களோட ரூம்க்கு போனேன். அப்ப என்னோட சித்தி கட்டிலில் படுத்துக்கிட்டு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாச்சு சித்தின்னு கேட்டப்போ, நான் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டேன், கால் ரொம்பவே வலிக்குது, கொஞ்சம் தைல தடவி விட முடியுமான்னு கேட்டாங்க. நான் முதல்ல முடியாதுன்னு சொன்னப்போ, உன்னோட சித்தப்பா இருந்திருந்தா நான் என்ன சொன்னாலும் அவர் செய்வாரு அப்படின்னு கவலையா சொன்னாங்க. என்னோட சித்தப்பா போறப்போ உன்னோட சித்திய கவனமா பார்த்துக்கோ, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் சொன்னதுனால நானும் சரின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த தைலத்தை எடுத்து அவங்களோட காலில் தடவி விட்டேன். அப்ப என்னோட சித்தி ஒரு சிறிய முனகல்களோட வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கம் படுத்துக்கிட்டு முதுகு வலிக்குது, முதுகையிலையும் கொஞ்சம் தைலத்தை தடவி விடுன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி தைலத்தை தடவி அவங்களுக்கு மசாஜும் செஞ்சு விட்டேன். அப்போ அவங்க திடீர்னு எழும்பி கட்டிலில் உட்காந்து உனக்கு கதை பிடிக்குமான்னு கேட்டாங்க. நானும் சித்தி, நான் நாவல்கள் நல்ல கதைகள் எல்லாமே படிப்பேன்னு சொன்னேன். நான் கேட்டேன் உங்களுக்கு கதை பிடிக்குமான்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆமாம் எனக்கு கதை பிடிக்கும், அதுலேயும் பாம்புகள் பற்றின கதைனா எனக்கு ரொம்பவே இஷ்டம், அதுலேயும் கருப்பாக இருக்கக்கூடிய பாம்புகளோட கதை நான் ரொம்பவே சுவாரஸ்யமாக படிப்பேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், என்னது பாம்பு கதையா, அது என்னன்னு கேட்டேன். அதுக்கு என்னோட சித்தி ஒரு இடத்தை காட்டி அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டேன். நான் அப்போ இப்படியெல்லாம் விளையாடாதீங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்லேருந்து என்னோட ரூம்க்கு வந்துட்டேன். என்னோட பேர் தினேஷ். நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். கிராமத்தில் இருக்க ஸ்கூலில் தான் படித்து முடிச்சுட்டு உயர் படிப்புக்காக ஒரு கல்லூரியை தேடிக்கிட்டு இருந்தேன். நானும் என்னோட அப்பாவும் அப்போ ஒரு நாள் என்னோட சித்தப்பா கால் பண்ணி என்னோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் 2வது கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னும் அவரோட முதல் திருமணம் விவாகரத்தில் முடிஞ்சதாகவும் இப்போ நான் மறுமணம் முடிக்க போகிறதாகவும் சொன்னார். நீங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். அப்போ என்னோட அப்பா, தினேஷ் கல்லூரி படிக்க போகிறான், அங்கே நல்ல காலேஜ் இருக்கான்னு கேட்டார். அப்போ என்னோட சித்தப்பா, இந்த நகரத்தில் நிறைய கல்லூரிகள் இருக்குது, அவனால் முடியும்னா இங்கே வந்திருந்து படிக்க சொல்லுங்க, நான் அவனோட படிப்பு செலவையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவர் சொன்னது எனக்கு கொஞ்சம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துச்சு. காரணம், நாங்கள் கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்கன்றதுனால என்னோட சித்தப்பா அடிக்கடி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு நகரத்தில் ஒரு வீட்டையுமே கட்டி நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாரு. எனக்கும் இந்த முடிவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. உடனே அடுத்த வாரத்தில் முதல் நாள் காலையில் என்னோட அப்பா சித்தப்பாவோட நகரத்துக்கு போகிறதுக்காக பஸ் ஏற்றி என்னை அனுப்பி வச்சாரு. நான் அங்கே போனதும் என்னோட சித்தப்பா என்னை பைக்கில் வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். நான் வீட்டுக்கு போகும்போது வீடு திறந்தே இருந்துச்சு. அப்போ நான் சித்தப்பா கிட்ட கேட்டேன், சித்தப்பா வீடு திறந்து கிடக்கு, உள்ளே யாரும் இருக்காங்களான்னு. அதுக்கு அவர், ஆமாம் சித்தி இருக்கான்னு சொன்னார். சித்தியா? ஆமாம், நீங்கள் யாரும் ஏன் என்னோட கல்யாணத்துக்கு வரலை? நான் இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொன்னேனேன்னு சொன்னார். அப்பாவுக்கு வர முடியாமல் போச்சு, பரவாயில்ல வான்னு சொல்லி அவர் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனார். உள்ளே போனதும் இதுதான் உன்னோட சித்தின்னு என்ன அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு. என்னோட சித்தி ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு தக்காளி பழத்தை போல அவ்வளவு பளபளன்னு இருந்தாங்க. நான் ஒரு நிமிஷம் அவங்களோட அழகுல மூழ்கியே போயிட்டேன். எனக்கும் 18 வயசு இல்லையா, பருவம் ஆடுவது எனக்கும் 18 வயசு இல்லையா, இந்த பருவத்தில் அழகான பெண்களை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் யாருமே மெய்மறந்து போயிடுவாங்க. நானும் என்னோட சித்திக்கிட்ட வணக்கம்னு சொல்லிட்டு நான் தினேஷ்னு சொல்லி என்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்போ அவங்க நான் தான் குமுதான்னு சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட சித்தப்பா அன்னைக்கு ஈவினிங் என்னை கூப்பிட்டு, தினேஷ் நாளைக்கு காலையில் நான் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறேன், நீயும் சித்தியும் தான் இந்த வீட்டில் இருப்பீங்க, சித்தி தனியாக இருப்பா அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிட்டேன். இந்த டவுனில் நிறைய காலேஜ் இருக்குது, கல்லூரியில் உள்ள எல்லா ஃபோன் நம்பருமே எடுத்து வச்சுருக்கேன், உன்னோட சித்தி உனக்கு நல்ல காலேஜை பார்த்து உன்னை சேர்த்து விடுவா, நீ ஒன்றும் நினச்சிடாத, உன் செலவுக்கு எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு உணவை சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே தூங்க போயிட்டோம். என்னோட
நீ ஒன்றும் நினச்சிடாத, உன்னோட செலவுக்கு எல்லாத்துக்குமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு நாங்கள் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போனோம். அந்த வீட்டில் எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. நல்ல வசதியான ரூம். நான் என்னோட புத்தகங்களையும் ஊர்லேருந்து கொண்டு வந்த என்னோட திங்ஸையும் அங்கே அடுக்கி வச்சுட்டு படுத்திருந்தேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். அப்போ சித்தப்பாவோட ரூமில் சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் சின்ன சண்டை. நான் மேலே போயிட்டு என்ன சித்தப்பான்னு கேட்டப்போ, ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்குன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. நானும் வந்து படுத்துட்டேன். நைட்டு ரொம்ப நேரம் நான் தூங்கவே இல்லாமல் அன்றைக்கி கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். காலையில் ஒரு 10 மணி இருக்கும், எழும்புனேன். சித்தப்பாவை வீட்டில் காணோம். நான் சித்திக்கிட்ட போயிட்டு, சித்தி சித்தப்பா எங்கன்னு கேட்டேன். உன்னோட சித்தப்பா காலையில் 4 மணிக்கே போயிட்டாரு. நீ ரெடியாகு, நம்ம காலேஜுக்கு போயிட்டு சீட்டு இருக்கான்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் தயாராகி 2-3 காலேஜுக்கு போயிட்டு பார்த்துட்டு 4வதாக ஒரு காலேஜ் எனக்கு பிடிச்சிருந்தது. நல்ல வசதியும் இருந்ததுனால சரி நான் இந்த காலேஜ்லேயே படிக்கிறேன்னு சொல்லி அந்த காலேஜ்லேயே சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் நான் கல்லூரிக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே கல்லூரி முடித்து மாலை வீட்டுக்கு வரப்போ என்னோட சித்தி எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி வச்சுருப்பாங்க. ட்ரெஸ்ஸு, படிக்கிறதுக்கான புத்தகம், பேனா எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட முதல் சித்தி என்னை அவ்வளவு நல்லா பார்த்துக்கல. சின்ன வயசில் வந்தவங்க எது கேட்டாலும் திட்டுவாங்க, கடுப்பாகவும் ஒரு விதமான வெறுப்பாகவும் நடந்துக்குவாங்க. ஆனால் இவங்க அழகாகவும் இருக்காங்க, அதே சமயம் பண்பாகவும் நடந்துக்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நைட்டு 10 மணிக்கு என்னோட ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சது. யாருன்னு எடுத்து பார்த்தப்போ என்னோட சித்தி. அவங்க மேலே இருக்கக்கூடிய ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. எதனால சித்தி இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபோனை அட்டன் பண்ணி பேசினேன். அப்போ என்னோட சித்தி என்னோட ரூமுக்கு மேலே வா அவசரமானு சொன்னாங்க. நான் அவங்க பேசினதை பதட்டத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனையோ தெரியலன்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க ரூமுக்கு ஓடி போனேன். அப்போ சித்தி கட்டிலில் படுத்திருந்தாங்க. என்ன சித்தின்னு கேட்டப்போ நான் கீழே வலிக்கி விழுந்துட்டேன், கால் ரொம்பவே வலிக்குது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி மசாஜ் செஞ்சு விடுன்னு சொன்னாங்க. நான் 1 நிமிஷம் முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க, உன்னோட சித்தப்பா இருந்திருந்தா நான் என்ன சொன்னாலும் செய்வார். உன்னோட சித்தப்பா போகிறப்போ தினேஷ் ரொம்பவே நல்ல பையன், நீ எது சொன்னாலும் அவன் செய்வான்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஆனால் அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட சித்தப்பா என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அவர் இவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு போயிருக்காருன்னா சரி அப்படின்னு சொல்லி அவங்களோட காலுக்கு தைலம் போட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட சித்தி மறுபுறம் திரும்பி படுத்துக்கிட்டு, முதுகும் வலிக்குது, முதுகையும் கொஞ்சம் மசாஜ் செஞ்சு விடுன்னு சொன்னாங்க. நான் அதை கேட்டு முதல் தடவை தயங்கினேன். அதுக்கப்புறமா சரின்னு என்னோட மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களோட முதுகுக்கு மசாஜ் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ என்னோட சித்தி ஏதோ சம்மந்தம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் அதை பெருசாக நினைக்கவே இல்லை. அப்போ திடீர்னு கட்டில் மேலே உட்காந்து, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் +2 படிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன். உனக்கு கதைகள் பிடிக்குமான்னு கேட்டாங்க. ஆமாம் சித்தி, நான் நாவல்கள், நல்ல தத்துவ கதைகள் எல்லாமே படிப்பேன்னு சொன்னேன். நானும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு கதைகள்னா விருப்பம், அதுலேயும் பாம்பு கதைகள்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் குறிப்பாக கருப்பான பாம்புகள் பற்றின கதைகள் எனக்கு இன்னமுமே இன்பத்தை கொடுக்கும்னு சொன்னாங்க. என்ன, கருத்த பாம்பா? இது என்ன சித்தி புதுசாக இருக்குது, இப்படி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு கேட்டதுக்கு என்னோட சித்தி அந்த இடத்தை காட்டி இதுதான்னு சொல்லி சொன்னாங்க. 1 நிமிஷம் நான் உணர்ந்தேன். ஆனால் என்னோட பேச்சை கேட்காம, என்னோட கண்டிஷன் இல்லாமல் என்னோட அண்ணன் வானத்தை எட்ட ஆரம்பித்தான். என்ன செய்கிறது, 18 வயசு இல்லையா, பம்பரமாடக்கூடிய வயதில்லையா? நான் அதை அப்படியே என்குள்ளே வச்சுக்கிட்டு, இப்படி விளையாடாதீங்க சித்தின்னு சொல்லிட்டு என்னோட ரூமுக்கு வந்து சேர்ந்தேன். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் விடிஞ்சிச்சு. நான் காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தேன். அப்போ என்னோட சித்தி சொன்னாங்க, நான் இன்னிலிருந்து ஹாலில் தான் படுக்க போகிறேன், என்னோட ரூமில் படுத்தா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு, உங்கள் வீடு சித்தி, நீங்கள் எங்கே வேணாலும் தூங்குங்கன்னு சொன்னேன். அதுக்கு உன்னோட ரூமில் தூங்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சும்மா இருங்க சித்தின்னு சொல்லிட்டு நான் என்னோட ரூமுக்கு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நான் என்னோட ரூமுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் படிச்சுட்டு
அதுக்கப்புறம் நான் பாத்ரூம் போகிறதுக்காக போனேன். பாத்ரூம் என்னோட ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு தான் போகணும். அது ஹாலுக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் பாத்ரூம் வந்துட்டு போகிறப்போ என்னோட சித்தி சோஃபாவில் படுத்திருந்தாங்க. அவங்க படுத்திருந்த கோணம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்களோட ஆடைகள் எல்லாமே மேலே வந்துருச்சு. நான் அதை பார்த்து காணா மாதிரி பாத்ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பவும் வந்து என்னோட ரூமில் படுத்துக்கிட்டேன். திரும்பவும் அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு நைட்டு சாப்பிடும்போது மேசையில் உட்காந்துருந்தேன். அப்போ என்னோட சித்தியோட கால்கள் என்னோட காலில் பட்டுச்சு. நான் எதேர்ச்சியாக பட்டுச்சுன்னு நினச்சிக்கிட்டு என்னோட கால்களை கொஞ்சம் பின்னாடி இழுத்தேன். திரும்ப திரும்ப என்னோட சித்தியோட கால்கள் என்னோட கால்களை உரசிச்சு. எனக்குள்ள சின்ன தீப்பொறிகள் கசிஞ்சாலும் நான் அதை காட்டிக்கவே இல்லை. ஆனாலும் என்னோட சித்தி அதை தொடர்ச்சியாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கணம் என்னோட கால்களை அவங்களோட காலால் பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன சித்தி காலை விடுங்கன்னு சொன்னேன். சும்மா இருடான்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாட்டை கவனிச்சாங்க. நானும் சாப்பிட்டுட்டு எழுந்து அங்கேருந்து வந்துட்டேன். நான் படிச்சுட்டு அதே மாதிரி 10 மணிக்கு அன்னைக்கு பாத்ரூம் போகிறதுக்காக போனேன். என்னோட சித்தி ஹாலில் சோஃபாவில் படுத்திருந்தாங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி என்னோட சித்தி ஒழுங்காக தான் படுத்திருந்தாங்க. நான் வந்துட்டு போகிறத கவனித்த அவங்களோட ஆடைகளை கொஞ்சம் கலைஞ்ச மாதிரியும் சில விஷயங்கள் எனக்கு தெரிகிற மாதிரியும் செஞ்சாங்க. அதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் எனக்குள்ள ஏதோ ஒரு தவறான எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சுது. ஆனால் என்னோட சித்தப்பாவோட முகம் என்னோட மனசுக்குள்ளே வந்துச்சு. என் சித்தப்பாவுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே போயிட்டேன். அடுத்த நாளும் அதே மாதிரி நான் வேணும்னு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வெளியே வந்து என்னோட சித்தி சோஃபாவில் தான் படுத்திருந்தாங்க. ஆனால் நான் ரெஸ்ட் ரூம் போகிறது மாதிரி வெளியே வந்து அங்கே போகாமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னோட சித்தி திடீர்னு எழும்பி அவங்களோட உடைகளை அங்கும் இங்குமா களைச்சிட்டு படுத்துக்கிட்டாங்க. தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. நான் ரெஸ்ட் ரூம்லேருந்து வர்றப்போ அவங்களோட அரை நிர்வாணம் என்னோட ஆசைகளை தூண்டு விதமாக இருந்துச்சு. நான் ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகச்சபடி அவங்களோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹாலில் போடப்பட்டிருந்த சிறிய ஒளியில் அவங்களோட அழகு என்னை கொள்ளை கொண்டுச்சு. அடுத்த நாள் காலையில் எழும்புனதும் ஏன் சித்தி நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க சமையலறை பக்கமாக போயிட்டாங்க. நானும் அது ஏதோ தற்செயலாக நடந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு நான் வெளியே போயிட்டேன். அதே போல் ஒரு நாள் ஹாலில் அவங்களும் நான் ரூம்லேயும் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். விடிய காலையில் 2 மணி போல் திடீர்னு கனமழை பெய்ய ஆரம்பிச்சுது. இடியோட மின்னலும் இருந்ததுனால என்னோட சித்தி பயந்த மாதிரி என்னோட ரூம் கதவை தட்டுனாங்க. தினேஷ், எனக்கு பயமாக இருக்கு, நான் உன் ரூமில் படுத்துக்கவா? இடி மின்னல்னால் எனக்கு பயம்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி வாங்கன்னு சொல்லி நான் மேசையில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். என்னோட சித்தி வா வந்து கட்டிலில் படுத்துக்கோ, மழை அதிகமாக பெய்யுதில்லையான்னு சொன்னாங்க. நானும் தயக்கத்தோடு வந்து படுத்தேன். அப்போ என்ன செய்கிறதுன்னு எனக்கு புரியலை. நான் படுத்திருந்தப்போ எனக்கு தூக்கமே வரையில. நான் ஏதோ தற்செயலாக இருந்தாலும் என்னோட அழகிய சித்தியை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால என்னோட பக்கத்தில் அவங்க படுத்திருந்ததுனால எனக்கு தூக்கமே வரலை. திடீர்னு ஒரு கை என்னோட நெஞ்சை தொட்டுச்சு. ஒரு நிமிஷம் நான் பதபதச்சு போயிட்டேன். இருந்தாலும் என்னோட கண்களை நான் திறக்கவே இல்லை. காரணம், நான் விழிச்சிருக்கிறத என்னோட சித்தி தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது தேவையில்லாமல் பேசுவாங்க அப்படின்னு என்னோட கண்களை இறுக்கமாக மூடிக்கிட்டேன். என்னோட சித்தி நான் தூங்கிட்டதா நினச்சி என்னோட உடலை தடவிக்கிட்டு இருந்தப்போ அவங்க வாயிலிருந்து வந்த அந்த காலியான வார்த்தைகள், சிறு வயதிலேயே எவ்வளவு கட்டுக்கோப்பான உடல்னு சொல்லி அவங்க என்னோட உடலை முழுமையா அவங்க கைகளால் தடவிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னோட அண்ணனை எப்பவும் போல என்னோட பேச்சை கேட்காம சொல்லவா வேணும் வானத்தை எட்டி பார்த்தபடி சிரிச்சான். என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாம அதை தவிர்க்கவும் முடியாம நான் அமைதியா அப்படியே இருந்தேன். என்னோட சித்தி திடீர்னு என்னோட ஆடைகளுக்கு மேலே கை வைக்க ஆரம்பிச்சாங்க. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ என்னோட சித்தி இது வரைக்கும் அவங்க மனசில் என்ன நினச்சிருந்தாங்களோ அந்த விஷயத்த அன்னைக்கு நடக்க வச்சுட்டாங்க. விடிகிற வரைக்கும் என்னோட சித்தி என்னோட ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஒரு விதமான சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதை முழுசாக அனுபவிக்க என்னால் முடியல. அன்னைக்கு விடிஞ்சதும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பினேன். என்னோட சித்தி நான் எழும்புறதுக்கு முன்னாடி எழும்பி நான் காலேஜ் போகிறதுக்காக என்னோட சாப்பாட்டை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு நான் காலேஜ்க்கு போகாமல் படுத்து ரூம்லேயே இருந்தேன். காரணம், நான் விடிகிற வரைக்கும் அவ்வளவு உறக்கம் இல்லாமல் எனக்கும் புது அனுபவம் அப்படிங்கிறதுனால என்னோட உடல் ஏதோ போல ஒரு சோர்வாகவே இருந்துச்சு. அப்போ என்னோட சித்தி அழகாக குளிச்சுட்டு சிறிய ஆடைகளை போட்டுக்கிட்டு என்னோட பக்கத்தில் வந்து,
தினேஷ் எலும்புன்னு சொன்னாங்க. நான் முழிச்சு பார்க்குறப்போ என்னோட பக்கத்தில் என்னோட சித்தி. அப்போ என்னோட சித்தி குளிச்சுட்டு அழகான ஒரு saree கட்டிட்டு வந்தாங்க. அப்போ என்னோட பக்கத்தில் வந்து தினேஷ் எலும்புன்னு சொன்னாங்க. நான் கண் முழிச்சு பார்த்தப்போ என்னோட சித்தி ரொம்பவே அழகா நெத்தியில பொட்டு வச்சு அவ்வளவு அழகா சாரியில் இருந்தாங்க. அவங்க எப்போவுமே அதிகமாக மேற்கத்திய நாகரிகத்தில் உருவான ட்ரெஸ்ஸை தான் போடுவாங்க. ஆனால் அன்னியிலேருந்து சேலை கட்ட ஆரம்பித்தாங்க. சேலையில் அவங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. நான் அவங்களோட அழகை கண் விழிச்சபடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன பார்க்குறேன்னு கேட்டாங்க. இல்லை சித்தி, நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன். ஒரு சிறிய பதட்டத்தோட அவங்க சிரிச்சுக்கிட்டு சும்மா இருப்பியான்னு சொல்லிட்டு எலும்பி வா, காஃபியா டீயான்னு சொல்ல ஏதாவது தாங்கன்னு சொல்லி நானும் போய் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வரும்போது என்னோட சித்தி எனக்கு காஃபியும் சாப்பிட்றதுக்கான சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு என்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு எங்கள் சித்தப்பாவோட வீட்டு வாசல் கதவு திறக்கவே இல்லை. நானும் சித்தியும் உள்ளதான் இருந்தோம். அப்போ என்னோட சித்தி என்கிட்ட சில கேள்விகளையும் பதில்களையும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத உரையாடல்கள் நிறைய நடந்துச்சு. குறிப்பாக அந்த சம்பந்தமான கதைகளும் என்னோட சித்திக்கிட்ட இருந்து மேலோங்கி இருந்துச்சு. நான் அதை ஒன்றும் நினச்சிக்காம என்னோட தோழிக்கிட்ட பேசுகிற மாதிரி நானும் மனசு திறந்தவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். எங்களோட பேச்சு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. பேச்சுக்கு அப்புறமா அந்த பட்டப்பகல்லையும் நானும் என்னோட சித்தியும் தவறான ஒரு விஷயத்த ஈடுபட்டுட்டு இருந்தோம். அப்போ என்னோட சித்தி என் மேலே ரொம்பவே பிரியமாக வந்தாங்க. நான் இது வரைக்கும் அனுபவிக்காத ஒவ்வொரு இன்பத்தையும் அவங்க எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் அப்படி எங்கேயுமே இருந்ததில்ல. எனக்கு ஒரு புதிய சொர்க்கலோகத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அன்னைக்கு 2 பேரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்காம அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னோட மனசுக்குள்ள என்னோட சித்தி எல்லை மீறி போகிறாங்களா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்த சித்தப்பா கிட்ட சொல்லுவோமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சித்தியோட கடைசி முதலுமா சித்தி நான் கிராமத்துக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவோமான்னு நினச்சி என்னோட சித்திக்கிட்ட போயிட்டு சித்தி நான் கிராமத்துக்கு போக போகிறேன், இனி நான் காலேஜ் படிக்க மாட்டேன், நான் கிராமத்துக்கு போயிட்டு விவசாயம் செய்ய போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு என்னோட சித்தி ஏன் என்ன பிரச்சனைன்னு பதட்டத்தோடு என்னை கேட்டாங்க. இல்லை சித்தி, உங்கள் கூட இருக்கிறது எனக்கு ஒரு விதமான சங்கடத்தை உருவாக்குதுன்னு சொன்னப்போ என்னோட சித்தி என்னை உட்கார வச்சு ஒரு உண்மையை சொன்னாங்க. அந்த உண்மையை கேட்டதும் என்னோட மனசு கொஞ்சம் பதற ஆரம்பிச்சுது. உன்னோட சித்தப்பாவுக்கு ஆண்மை குறைவால தான் முதல் திருமணம் விவாகரத்தில் முடிஞ்சுது. என்னோட சித்தப்பாவுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பாக்கியமே இல்லையா, அதனால தான் உன்னோட சித்தப்பா உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். அவர் ரத்த சம்பந்தமான ஒருத்தரின் மூலமாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா அவருக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். அவரோட ஆண்மையும் அவரோட கௌரவம் நிலைக்கும்னு அவர் நினச்சாரு. அவர்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் சின்ன வயசுலேருந்தே நிறைய கெட்ட பழக்கம் இருந்ததுனால அவருக்கு அந்த பழக்கம், அந்த ஆண்மை தன்மை இல்லைன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு என்னோட சித்தி சொன்னாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்த அந்த நைட்டு உன்னோட சித்தப்பா தினேஷை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவன் எங்கள் வீட்டு பையன்தான். அவன் கூட நீ தப்பாக இருந்து எனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துரு, நான் அது கூட சந்தோஷமாக வாழ்கிறேன். இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னார். அதுதான் நாங்கள் 2 பேரும் அந்த நைட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தோம். நான் இருந்தால் அவனும் சங்கடமாக நடந்துக்குவான். நான் 2 வருஷம் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வரேன். அதுக்குள்ளே எப்படியாவது அவனை உன்னோட அழகில் வசப்படுத்தி ஒரு குழந்தைய பெற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னு சொல்லி என்கிட்ட அவங்க சொன்னாங்க. நான் ஒரு நிமிஷம் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னோட சித்தப்பாவுக்கு எல்லா வசதியுமே இருந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் உன் கூட தப்பாக நடந்துக்கிட்டேன் தினேஷ் அப்படின்னு சொல்லி என்னோட சித்தி சொன்னாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா நான் ஊருக்கு போகிற முடிவை கைவிட்டுட்டு காலேஜை தொடர்றதுக்கான முடிவை எடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த வீட்டில் நானும் என்னோட சித்தியும் எங்களோட வாழ்க்கையை பழையபடி ஆரம்பித்தோம். 3 மாதத்துக்கு அப்புறமா என்னோட சித்தி கர்ப்பமானாங்க. அந்த செய்தியை என்னோட சித்தப்பாவுக்கு சித்தி ஃபோன் மூலமாக சொன்னாங்க. என்னோட சித்தப்பா பேசிகிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் தான் இருந்தேன். அப்பா அவர் சொன்னார், என்னோட வாரிசு வரப்போகுது. என்னோட ரத்தத்தில் உள்ள ஒருத்தன் மூலமாக, என்னோட உறவு மூலமாக எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கண் கலங்கினாரு. நானும் கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி இருந்ததா பார்த்துட்டு இருந்தேன். மனசுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஏதோ ஒரு குற்ற உணர்வாகவே இருந்துச்சு. தாயை போல பார்க்க வேண்டிய சித்தியை என்னோட தாரமாக்கிக்கிட்டேன்னு நினச்சி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கலக்கமாக தான் இருந்துச்சு. அடுத்த சில நொடிகளில் எனக்கு தொலைபேசி வாயிலாக என்னோட சித்தப்பா பேசினாரு. சொல்லுங்கன்னு கேட்டப்போ நான் இன்னும் 2 வாரங்களில் அங்கே வந்துடுவேன்,
உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு சொல்லி கேட்டாரு. உனக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன்னு சொன்னாரு. நானும் இல்லை சித்தப்பா பரவாயில்ல, நான் படிக்கிறதுக்கு எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிறீங்க, அதனால நீங்கள் வாங்கன்னு சொல்லி நான் என்னோட ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்னோட சித்தி ஓடி வந்து என்னை அணைச்சிக்கிட்டாங்க. அவங்களோட அணைப்பு இதுவரைக்கும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. காரணம் அவங்க இப்போ தாய்மை அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா என்னோட சித்தப்பா வந்ததும், சித்தப்பா நான் கிராமத்துக்கு போகிறேன், கொஞ்ச காலம் இருங்கன்னு சொல்லிட்டு நான் கிராமத்துக்கு வந்துட்டேன். கிராமத்துக்கு வந்தப்போ நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரவே இல்லை. காரணம் என்னோட சித்தி, என்னோட அழகும், அவங்க கொடுத்த அந்த சுகமும். இதுக்கப்புறமா என்னோட சித்தப்பா ஊருக்கு வந்ததும் நான் கிராமத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லி என்னோட கிராமத்துக்கு வந்துட்டேன். கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இரவு நேரங்களில் எனக்கு தூக்கம் வர்றதே இல்லை. காரணம் என்னோட சித்தி, என்னோட அழகும், அவங்களுக்கு கொடுத்த அந்த சுகமும் தான். ஒரு நாள் நான் சித்திக்கு ஈவினிங் நேரத்தில் ஃபோன் பண்ணேன். என்னோட சித்தி கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ என்னோட சித்தி, உங்களை விட்டு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை, உங்களோட அழகும் உங்களோட அந்த சுகமும் எனக்கு தேவைப்படுது, என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொன்னேன். அதுக்கு என்னோட சித்தி கண் கலங்கிட்டு எப்படி சொன்னாங்க, தினேஷ் நீ எனக்கு மகன் முறை, ஆனால் நான் உன்னை தவறான முறையில் பயன்படுத்திக்கிட்டேன். காரணம் உன்னோட சித்தப்பா என்னை வலுக்கட்டாயமா உன்னை அப்படி செய்ய சொன்னார். இல்லைன்னா எங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்திருக்கும். நான் என்னோட முழு மனசோட உன்னை நான் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. உன்னோட சித்தப்பா இந்த நகரத்தில் ஒரு பெரிய கௌரவத்தை வச்சிருக்காரு. அவரோட பேரு கெட்டு போயிடும், ஆண்மை இல்லாதவன்னு விமர்சனம் வந்துடும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன் கூட இது மாதிரி நடந்துக்கிட்டேன். என்னை தவறாக நினச்சிக்காத. திரும்ப திரும்ப உன்னோட நான் இன்னும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஊரில் இருக்க யாருக்காவது தெரிஞ்சிட்டா சித்தப்பா வெளியூருக்கு போனப்போ சித்தி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. என்னை மன்னிச்சிருன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் அவங்க சொன்னது நியாயமாக இருந்தாலும் என்ன அந்த விஷயத்துக்கு தூண்டி விட்டதே அவங்க தான். அதுக்கப்புறம் அவங்களே என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இதுக்கப்புறமா என்னோட மனசை அடக்கிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். கொஞ்ச காலம் போச்சு. அப்போது ஒரு நாள் 5 வருஷத்துக்கு அப்புறமா நான் திரும்பவும் சித்தப்பா வீட்டுக்கு போனேன். அப்போது அழகான ஒரு குட்டி பையன், ஒரு அழகான பையன் இருந்தான். என்னோட சித்தி என்னோட பக்கத்தில் வந்து இது உன்னோட பையன்தான்னு சொல்லி மெதுவாக என்னோட காதில் சொன்னாங்க. அப்போ என்னோட சித்தப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு மெதுவாக சந்தைக்கு போயிட்டாரு. அவர் போனதுமே என்னோட சித்தியை இறுக்கமாக அணைச்சிக்கிட்டேன். முத்தங்களை அள்ளி கொடுத்தேன். காரணம் அத்தனை வருஷங்கள் அடக்கி வச்சிருந்த அவங்க மீதான ஆசை. என்னோட சித்தியும் அந்த ஆசைகளை புன்னகையோடு ஏற்றுக்கிட்டாங்க. காரணம் அவங்க இன்னைக்கு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்போ என்னோட சித்தி சொன்னாங்க, உன்னோட சித்தப்பாவுக்கு எல்லா விஷயமுமே தெரியும். அவர் இப்போவும் நீ என்ன இந்த அன்போட அணைச்சிக்குவன்னு தெரிஞ்சுதான் அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. எனக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் ஏதோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட குழந்தைய, என்னோட சித்தியை அணைச்சி பிடிச்சபடி என்னோட கட்டிலில் படுத்திருந்தேன். அந்த காலம் அப்படியே போனாலும் இப்போவும் நான் பெரியவனாகி நல்ல தொழிலில் இருக்கேன். என்னோட சித்தியும் சித்தப்பாவும் நல்ல சந்தோஷமாகவும் இப்போ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் இப்போது நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட சித்தப்பா. அவர் படிக்க வச்சது காரணமாக தான் நான் நல்ல வேலையிலையும் கௌரவமாகவும் இருக்கேன். என்னோட சித்தப்பாவுக்கு நான் ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன், பதிலுக்கு அவர் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு என்னோட மனசை நான் ஆறுதல் படுத்திக்கிட்டு என்னோட வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்தேன். என்னோட சித்தியும் என்னோட சித்தப்பாவும் அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லாத வாழ்க்கை பொய்யானது. குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தை செல்வம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் ஏராளம். எந்த செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லைன்னா அந்த எந்த செல்வமும் செலவு தான். இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.